இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் ஈடுபடுவாராக. கடந்த நாளெல்லாம் பாதுகாத்தவரும் நம்மோடு இருக்கிறவரும் நமக்காக யாவை செய்து முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு நாமம் நாட்களை மையப்பட்டு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு 22 அதிகாரத்தில் 8ஆம் வசனம், பிலிப்பியர் 2:8 இவ்வாறு சொல்லுகிறது: அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த நாளிலே அருமையானவர்களே, நாம் லண்டேஸ்ல இருக்கிறோம். அநேகர் கர்த்தருடைய பாடு மரணங்களை குறித்து தியானம் பண்ணி, அவருடைய கஷ்டங்களை தியானம் பண்ணி, வேத வசனங்களை தியானம் பண்ணி, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒரு வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார், மரண பரியந்தமும் சிலுவையிலே மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராயிருந்தார் என்று சொல்ல, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படி, இயேசுவிடத்திலிருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படி அவர் தாமே தம்மை தாழ்த்தினார். பிதாவாகிய தேவனுக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஏன் எதுக்குன்னு கேட்காம கீழ்ப்படிந்தவராகி என்று சொல்லப்பட்டது. எதுக்கு வரையும் கீழ்ப்படிந்தாரு? மரண பரியந்தமும் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் ஆண்டவர் கீழ்ப்படிந்தபடியினாலே இன்றைக்கு ஜனங்களுடைய மனம் திரும்புதல் உண்டாயிருக்கிறது. இயேசு மனிதனாய் வந்தார், 100% மனிதனும் 100% தேவனுமாய் வந்தபடினால அவருடைய கீழ்ப்படிதல்னாலே சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரணம் இன்றைக்கு உலகத்தின் ரட்சிப்புக்கு காரணமாய் மாறி, இன்னைக்கு ஒரு மனுஷன் உலகத்துல சந்தோஷம், சமாதானம், நிம்மதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்க போனாலும் கிடைக்காது. சிலுவையின் அடிவாரத்தில் வரும்போதுதான் கிடைக்கும். பாவ பாரங்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற மனிதன் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் நிம்மதி கிடைக்குமா என்று உலகம் முழுமையா சுத்தி கொண்டிருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க நார்த்துக்கு போறாங்க, கங்கையில குளித்தால் சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. கங்கை பக்கத்துல உள்ளவங்க, அதை பத்தி தெரிஞ்சவங்க, கங்கையெல்லாம் சரிப்பட்டு வராது, கன்னியாகுமரி தான் பெஸ்ட், கடல்ல மூழ்கினோம்னா பாவம் எல்லாம் தீந்துரும் சொல்லி வருகிறார்கள். இப்படி அங்கங்கே புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிற, உலகம் முழுதும் சென்று கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசுவின் கீழ்ப்படிதலினாலே, அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே உலகத்திற்கு சமாதானமும், இரட்சிப்பும், நிம்மதியும், ஆனந்தமும், மகிழ்ச்சியும், நித்திய ஜீவனையும் அவர் மூலமாய் கிடைக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் அருள் செய்திருக்கிறார். ஆனபடினால்தான் அவர் எந்த மனுஷனையும் பார்க்காது, உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை நோக்காதபடி முழுமையாய் கீழ்ப்படிந்த, இன்றைக்கு கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பாருங்க, அப்படி தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். இந்த வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா அப்படி தெரியும். அவர் ஈக்குவலா இருக்கார் ஆண்டவர், ஆனால் தாழ்த்தினார். எதுக்கு? சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் தாழ்த்தி நமக்கு ரட்சிப்பு வரும்படி. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப துக்கத்துல, ஜனங்கள் எல்லாம் ரொம்ப துக்கத்துல இருக்காங்க. இயேசுவை சிலுவையில் அறைய போறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அரைஞ்சிருவாங்க. அவரு கால்கள்ல கைகள்ல ஆணிகள் அடிப்பாரு, எல்லாம் பயங்கர துக்கம். ஆனா எதற்காக அவர் அப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால், நமக்காக, நம்ம கையில செஞ்ச பாவத்துக்காக, கால்கள்னால செய்த பாவத்திற்காக, தலையில செய்த பாவத்திற்காக, சிந்தனையில செய்த பாவத்திற்காக அவர் எல்லா இடமும் அடிகளை பட்டார், உடம்புகள் பிக்க கொடுத்தார். அதான் சொல்லப்படுது, மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்து தாழ்த்தினார். இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் தாழ்தல் உண்டானா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றும் மேலாய் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தையின்படி உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் கீழே சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல் ஆரம்பிக்கும். இயேசுவே வந்து கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். பாரு எப்படி கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு அந்த கீழ்ப்படிதலை தவிர மிச்சம் எல்லாமே ஜனங்களுக்கு இருக்குது. ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள்
அழிந்து கொண்டிருக்கிறார். எந்த விதத்திலும் கீழ்ப்படுகிறதுக்கு அநேக மக்களுக்கு விருப்பம் இல்லை. அவரோட ஈகோ தடுக்கும். ஸோ நான் எப்படி அவங்க சொல்லி நான் எப்படி கேட்க, நான் யாரு, நான் இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவரோட பெரியவர் யாரும் இல்லை. அந்த ஆண்டவரே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து முழுமை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா சகல ஜனங்களுக்கும் ஆண்டு வைத்திருக்கிறார். மரித்தவர்கள், இனிமேல் பாருங்க, பிறந்தவர்கள், பிறக்க போறவர்கள், முதலாவது மனித எல்லாருக்காகவும் அவர் ஒரே ஒரு தரம் தன்னை ஒப்பு கொடுத்து மகா பரிசுத்தத்துக்குள்ளே அவர் பிரவேசித்து ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது. எப்படின்னா 100க்கு 100 கீழ்ப்படிதல். இன்றைக்கும் அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருந்தா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறும். சொல்ல வார்த்தை நம்ம கேட்கறது ஒரு காலம் கேட்டு ஒரு காலம் விட, அதெல்லாம் தெரியாதான், இதெல்லாம் தெரியாதான் நினைத்து கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நாமே தடை பண்ணுகிறோம். இனிமேல் வரப்போற பிரச்சனையை பார்க்கும்போது, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படும் போது நாம நினைக்கிறது போல ஒண்ணு நடக்காது. அரசாங்கம் நினைக்கிறது போல நடக்காது. ஒவ்வொரு நாடு நினைக்கிறது போல நடக்காது. எல்லாம் கைமீறி போகக்கூடிய சூழல் வரும்போது தான் நமக்கு தெரியும். அதுபோல இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சொன்னபடி பாருங்க, இயேசு கீழ்ப்படிந்து ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணது போல நாமும் கீழ்ப்படிந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். நாமும் இயேசுக்கு கீழ்ப்படிந்தால், அவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிந்தால் அநேகரை ரட்சிப்புகளை கொண்டு வரும். உலகத்துல பெரிய வேலை ஒரு மனுஷனை காப்பாத்துறது. எங்க இருந்து தெரியுமா? எரி நரகத்திலிருந்து காப்பாத்துறது தான் பெரிய வேலை. இந்த உலகத்துல இருந்து காப்பாத்துறது இல்லை. காசு கொடுத்து பொருள் கொடுத்து காப்பாத்துறது அதெல்லாம் கொஞ்சம் தான், அதெல்லாம் லைட்டா எடுத்துக்கலாம். பெரிய காப்பாற்றுதல் அவன் ஜீவனை நித்திய அழிவிலிருந்து காப்பாற்றுவது, அதுதான் மிக முக்கியமானது. அதனால நம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்போம். இந்த காலைவெளியிலே கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கீழ்ப்படிந்து ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தது போல நாமும் கீழ்ப்படிவோம். இந்த நாட்களிலே இயேசு பாருங்க எவ்வளவோ பிரச்சனைகள், அடிகள், உதவிகள் எல்லாத்தையும் சகித்து கீழ்ப்படிந்தார். அதனால பிதாவாய் தேவன் வசனம் சொல்லு, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இன்றைக்கும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க, ஒரு பெரிய உயர்வை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நாட்களை ஆசீர்வதிப்பாராக. ஒப்புக்கொள்ளுங்கள். தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.